கல்கி 2898 ஏடி ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபர்ஸ்ட் வீக் கலெக்ஷன் வரையும் எவ்வளோ வந்துடுதுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் டே 180 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன். அதே மாதிரி 2 நாள் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 250 கோடின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் 2 நாளில் 150 கோடி வசூல் பண்ணதா சொல்கிறாங்க. இப்போ ஓவராலாக 8 நாள் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷனில் 650 கோடி இது வரையும் வசூல் பண்ணியிருக்கு. இப்போது செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இந்த வாரமாக போச்சுன்னா நம்மளுடைய கணிப்பு பிரகாரம் ஒரு 800லேருந்து 850 கோடி வரலாம். அடுத்த வாரம் வந்து இந்தியன் 2 வரப்போகுது. அது வந்ததுன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் மக்களுடைய இது வந்து பார்வை வந்து வியூஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்படின்னும் போது ஒரு 850 crores வந்தால் பெரிய விஷயம். ஓவராலாக இந்த படம் 600 கோடி செலவு பண்ண தான் நம்மளே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ 850 கோடி வந்ததுன்னா 2 வாரம் கலெக்ஷனில் அவங்களுக்கு கொஞ்சம் தான் லாபம், இல்லைன்னா அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து இல்லையா, கல்கி 2898 ஏடியோட செகண்ட் பார்ட், அந்த பார்ட் வந்து ஒரு 2 வாரம் கலெக்ஷன் வந்தால் தான் இந்த டீமுக்கு வந்து லாபம் என்னன்றது வந்து தெரியும். கல்கி 2898 அதனுடைய பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் வந்து சரியாக பண்ணல. அதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாக்கா இன்னும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 வாரத்துலேயே வந்து பெரிய கலெக்ஷன் எதிர்பார்த்துக்கலாம். அதே மாதிரி இவங்க ரிலீஸ் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே ஹாலிடேஸ் மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2 வாரன்றது 3 வாரம் 4 வாரமாக கண்டினியூ ஆகி இன்னத்துக்கு ஒரு 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எல்லாமே போக இப்போது வரத்துக்கும் பின்னாடி இந்தியன் 2 வருன்றதும் இவங்க எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்ததுக்கு இவங்க படமே சுமாராக எடுத்ததும் ஒரு காரணம் இந்த வசூல் கம்மியானதுக்கு. பார்ப்போம் செகண்ட் பார்ட்லேயாவது இவங்க வந்து விறுவிறுப்பான ஒரு திரைக்கதை சொல்லி பெரிய லாபத்தை வந்து எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம்.